என்ன டாக்டர் பசிச்சா வாழைப்பழம் சாப்பிட்றது தானே எங்களோட பழக்கமே, பொசுக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மாற்று இருக்கு. அதை நான் சொல்றேன். நல்லா நைட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு உங்களுக்கு பிடிச்ச புக்கு ஏதாவது படிச்சுட்டு இல்ல செல்போன்ல படத்தை பார்த்துட்டு தூங்கலாம் நினைக்கும் போது கபகபான்னு பசி, நடுராத்திரியில பசிக்குது, வேகமா ஃப்ரிட்ஜை நோக்கி ஓடுறீங்க. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு அப்படின்னு தேடுறீங்க. தேடி உங்களுக்கு எதை சாப்பிட முடியுமோ அதை எடுத்து லபக் 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 அப்படின்னு நைட் நேரத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இந்த வீடியோட முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நடுராத்திரியில சாப்பிடலாமா? இது உடலுக்கு நல்லதா? சர்க்கரை அதிகமா இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இரவு நேரத்துல சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நார்மலாகவே இரவு நேரத்துல சாப்பிடலாமா? தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மதுரையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு நேரத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ரொம்ப பிஸியாவே இரவு நேரத்துல இருப்பாங்க. கும்முன்னு ஒரு மல்லிகைப்பூ இட்லி கூட இரவு நேரத்துல கிடைக்கும். பொதுவா இரவு நேரத்துல பசித்தல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நார்மலான விஷயமா இருக்கலாம். அது சரியா சாப்பிடாம இருந்திருக்கலாம், அன்னைக்கு நிறைய உடற்பயிற்சிகள் செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது காரணங்களா இருக்கலாம். ஆனா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகளுக்கு இரவு நேரத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம் டான் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. டான் ஃபினாமினன் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரத்த சர்க்கரையோட அளவு நள்ளிரவு 3 மணிக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்க ரத்த சர்க்கரை அளவு 3 மணிக்கு மேல அதிகமாக ஆரம்பிக்கும். என்ன டாக்டர் பேய் பிடிச்சிக்கிச்சா? பேய் பிடிக்கலைங்க, ஹார்மோன் பிடிச்சிக்கிச்சு. அதாவது உங்க ஹார்மோன்கள் திடீர்னு அந்த நேரத்துல அதிகாலை 3 மணிக்கு உங்க ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடிய ஹார்மோன்கள் அதிகரிச்சு உங்க ரத்த சர்க்கரை அளவை ஏற்ற ஆரம்பிக்கும். ஏன் ஏற்ற ஆரம்பிக்குதுன்னா, ஒருவேளை இரவு நீங்க சாப்பிட்ட மாத்திரையோட டோஸ் பத்தாம போகலாம், அது சீக்கிரம் தீர்ந்து போயிருக்கலாம். 2வது உங்களோட மெடிகேஷன் கரெக்டா நீங்க டைமிங் பண்ணாம விட்டது. இந்த பிரச்சனைகளால உங்க உடம்பு என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, உங்க உடம்புல சர்க்கரை அளவுகள் மிக குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிக வேகமா ஹார்மோன்கள் உங்க ரத்த சர்க்கரை அளவை ஏற்ற ஆரம்பிச்சிடுதுங்க 3 மணிக்கு மேல. இது 3 மணியில இருந்து அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 8 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இதை தான் டான் ஃபினாமினன் சொல்லுவாங்க. காலங்காத்தால எடுக்கக்கூடிய, சாப்பிடும் முன் எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கை விட குறைவா இருக்கும் ரத்த சர்க்கரை அளவு. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த டவுட்டை கேட்பாங்க, ஏன் டாக்டர் என்னோட ஃபாஸ்டிங் அதிகமா இருக்கு, போஸ்ட் பிராண்டல் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் டான் ஃபினாமினன். அடுத்த விஷயம் சோமோகி எஃபெக்ட்ங்க. இந்த சோமோகி எஃபெக்ட்ல டான்ல ரத்த சர்க்கரை அளவு விடிகாலை நேரத்துல அதிகரிக்குது. சோமோகி எஃபெக்ட்ல விடிகாலை நேரத்துல ரத்த சர்க்கரை அளவு குறையுது. அதாவது அதிகாலை 2 to 3 மணிக்குள்ளார இந்த ரத்த சர்க்கரை அளவுகள் மிக அதிகமாக குறையும். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னாங்க, மெயினா அந்த இன்சுலின்லாம் எடுக்கிறோம்னு வைங்களா, அந்த இன்சுலினோட செயல் மிக அதிகமா வேகமா ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது, அதுவும் நடுராத்திரியில குறைக்கிறது ரொம்ப காமனான ஒரு காரணம் இன்சுலின் தான். அது இல்லாம மற்ற மாத்திரைகள் சரியான டோஸ் இல்ல அதிக டோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது நடுராத்திரியில ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிற வேலையை செஞ்சிடும். இதுதான் சோமோகி ஃபினாமினன். ஆக இந்த 3 காரணங்களால உங்களுக்கு நடுராத்திரி பசிக்க ஆரம்பிச்சிடுதுங்க, கபக்குன்னு சாப்பிட்றீங்க. ஆக இந்த டான் ஃபினாமினனும் சோமோகி ஃபினாமினனும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வேணா இந்த பிரச்சனை ரத்த சர்க்கரை அளவு மாறுபாடுகள் ஏற்படுத்தலாம். மற்றவங்களுக்குலாம் சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு கூட நடுராத்திரியில பசிக்குதே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க, என்ன தீர்வு? அதுதான் இங்க விஷயம். அதாவது நடுராத்திரியில பசிக்குது அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மற்றவங்க எல்லாருமே மெயினா உணவு முறையில சில மாறுபாடுகளும் சில விஷயங்களையும் நம்ம கொண்டு வரணுங்க. அது சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, சர்க்கரை நோய்னா அது டோசேஜ் மருந்துகள் இன்சுலின் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாருமே சர்க்கரை நோய் உள்ளவங்க உட்பட இந்த டான் ஃபினாமினனை குறைக்கணும், சோமோகி ஃபினாமினனை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உணவு முறை மாற்றம் தாங்க. உணவு முறையை கொஞ்சம் சீக்கிரமா உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். என்ன டாக்டர் ஆப்போசிட்டா சொல்றீங்க, சீக்கிரம் உணவு சாப்பிட்றதுனால உங்களுக்கு நடுராத்திரியில இன்னும் சீக்கிரமா வேகமா தானே சர்க்கரை அளவுகள் குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க அப்படி சாப்பிடக்கூடியது, சீக்கிரமா சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது மாவுச்சத்து குறைவாகவும் புரதச்சத்து அதிகமாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ள உணவுகளை நீங்க சாப்பிடுங்க. நல்ல புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள் இந்த லிஸ்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இரவு நேரத்துல வாக்கிங் போறது, நைட் டைம் வாக்கிங் அப்படிங்கிறது சாப்பிட்ட பின்னாடி போஸ்ட் டின்னர் ஒர்க் அவுட்னு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, அது குறிப்பா உங்களுக்கு நடுராத்திரி பசிக்கும் அப்படிங்கிற விஷயத்த குறைச்சிடுங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்குமே அந்த டான் எஃபெக்ட் சோமோகி எஃபெக்டை நல்லாவே குறைச்சிடும். ஈவினிங் டின்னருக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் வாக்கிங் ஜாகிங் போறது அப்படிங்கிறது. சரிங்க, இப்போ உணவு முறைகளை வருவோம். அதாவது நடுராத்திரி பசிக்குது அப்படின்னா எல்லாருமே என்னதான் சாப்பிடலாம் டாக்டர்
அதான் அடுத்த முக்கியமான கேள்வி. இங்க நீங்க பாக்குற மாதிரி பீட்சா, பர்கர், பன்னு, இல்ல நம்ம இந்திய உணவு வகைகள், ஸ்நாக்ஸ், இந்த முறுக்கு, காராசேவு, இனிப்பு குழல், மிக்சரு, மைதா பிஸ்கட்டு, ஃப்ரிட்ஜில் ஏதாவது பிரெட்டுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா, சமோசா வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்றுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுங்க, கட்டாயம் சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம், இரவு நேரத்துல பசிக்குது அப்படிங்கிறதுக்காக அதிக மாவுச்சத்து கொண்ட இந்த மாம்பழம், பலாச்சொலை, ஈவன் வாழைப்பழம் இதெல்லாம் கூட நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நடுராத்திரியில சாப்பிட்றது அப்படிங்கிறது முக்கியமா இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா மாவுச்சத்து உள்ள அதிகம் உள்ள விஷயங்கள் என்னைக்குமே நம்மளுக்கு பெரிய டேஞ்சருங்க. இந்த மாதிரி பழங்கள் வந்து டயபெட்டிக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுல வைட்டமின் இருக்கு, மினரல் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கூடவே ஏன் டாக்டர் திடீர்னு சொல்லிட்டு இப்படி வேணான்னு சொல்றீங்கன்னா, மெயினாக நான் நைட் நேரத்தில் மட்டும் இதை சாப்பிட வேணான்னு சொல்கிறேங்க. இந்த ஃப்ரக்டோஸு, பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் நல்லது கிடையாதுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. மற்றபடி என்னோட வீடியோக்களை சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் பொருந்தும் பகல் நேரத்துலையோ காலை நேரத்துலையோ சாப்பிட்றதுக்கு. பட் இரவு நேரத்தில் சாப்பிடும்போது இந்த சர்க்கரை, இந்த குறிப்பிட்ட வகை சர்க்கரை வந்து சில சமயம் யூரினேஷன் அதிகப்படுத்தும். அடிக்கடி நைட்டில் யூரின் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துங்கிறதுனால. பிளஸ் நைட்ல சர்க்கரை மாறுபாடுகள் அதிகமாக இருக்கும்போது, அந்த ஹார்மோன் மாறுபாடுகள் இருக்கும்போது நம்ம பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் மாறுபாடுகள் அதிகரிச்சு அந்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால இரவு நேரத்தில் நடுராத்திரியில குறிப்பா அவாய்ட் பண்ணுங்க. என்ன டாக்டர் பசிச்சா வாழைப்பழம் சாப்பிட்றது தானே எங்களோட பழக்கமே, பொசுக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மாற்று இருக்கு. அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேரட், நீங்க ஃப்ரிட்ஜில் கேரட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அழகா கழுவி 2 கேரட்டை சாப்பிடுங்க. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பசிய கட்டுப்படுத்துறதுக்கு நல்லது. நார்ச்சத்து அதிகம் இதுல. அடுத்து இரண்டாவது சாய்ஸ் பாதாம், ஆல்மண்ட் சாப்பிடுங்க, இல்லைன்னா வால்நட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து கடலை, நிலக்கடலை கூட சாப்பிடலாங்க, தப்பு கிடையாது. ஆனா இது சாப்பிடும்போது கொஞ்சமா சாப்பிடுங்க, அதிகமா சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு 4 பாதாம் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த பசி உடனே கட்டுப்படும். இது ஒரு மாவுச்சத்து இல்லாத எசென்சியல் கொழுப்புகளும் புரதங்களும் தான் இருக்கு. அதனால இந்த நட்ஸ் வகைகள் வந்து நம்ம பசியை கட்டுப்படுத்துறதுலயும் ரத்த சர்க்கரை அளவை மிக அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யாமலும் பார்த்துக்கும். இரவு நேரத்துல ஆக்சுவலா ஒரே ஒரு பாயில்டு எக், வேக வைத்த முட்டை கூட நம்மளுக்கு நல்லது தாங்க இரவு நேரத்துல. இதுல மாவுச்சத்து சுத்தமா கிடையாது. ஆனா புரதங்களும் மற்ற வைட்டமின் மினரல்கள் நிறைந்த இது வந்து நம்ம ரத்த சர்க்கரை அளவை குப்புன்னு ஏத்தாது. சேஃப்டியான உணவு இல்லைன்னா வீட்டுல இருக்கவே இருக்கு நம்மளோட பொட்டுக்கடலை. சும்மா ஒரு 10-20 கிராம் பொட்டுக்கடலை சாப்பிட்டீங்கன்னா கூட உங்க பசி டக்குன்னு கட்டுப்படும். இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிடுங்க. தயிர் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பெருசா சர்க்கரை அளவை குப்புன்னுலாம் ஏத்தாது. ஒரு ஃபெர்மெண்டட் உணவு தயிர் பசியும் டக்குன்னு கட்டுப்படுத்தும். இன்னொரு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயம் விதைகள். சும்மா ஒரு ஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு நம்ம சூரியகாந்தி விதையோ, எள்ளு விதைகளோ, ஆளி விதைகளோ, இல்ல சூரியகாந்தி விதைகளோ நம்ம பயன்படுத்தலாம். இதை ஒரு ஸ்பூன் கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா கட்டாயம் பசியும் எடுக்காது, நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும், சர்க்கரை அளவுகள் ஏறாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சில விஷயங்கள் இருக்கு, வெள்ளரிக்காய், தக்காளி, இதெல்லாம் கூட வந்து கைக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இரவு நேரத்துல. பட் இதெல்லாம் நான் கடைசி ஆப்ஷனா சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல பெஸ்டான ஆப்ஷன்ஸ். அதுல ஏதாவது ட்ரை பண்ணுங்க இரவு நேரத்துல பசிச்சுன்னா சாப்பிடறதுக்கு. மெயினா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த டான் பினாமினன், சோமோகி பினாமினனை அவாய்ட் பண்ணணும். அதிகாலை நேரத்துல சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கிறதோ, ரொம்ப நடுராத்திரி 2 to 3 மணிக்குள்ள சர்க்கரை அளவுகள் குறையிறதோ, இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. நம்மளுக்கு பேலன்ஸ் தேவை. அதனால நான் சொன்ன வழிமுறைகள், உணவு முறைகள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். கூடவே வந்து என்னதான் நைட் டைம் வாக்கிங், டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலும் சர்க்கரை மருந்துகளோ இன்சுலினோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் டாக்டரோட கன்சல்டேஷனோட அந்த டோஸை கரெக்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய்க்கான உணவு முறை குறித்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து டின்னருக்கு ஃபாலோ பண்ணுங்க. மேக்சிமம் மாவு பொருட்கள் வேண்டாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இரவு நேரத்துல. இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.